கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களில இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் வர இருக்கிற கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் ஃபெலோஷிப் சார்பாக எங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே என்னுடைய வார்த்தைகளாய் நாம் கடந்து செல்லலாம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அதற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த வார்த்தை கலாத்திய சபைக்காக அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறதான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட இருக்கிற அல்லது கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து நம்மளே பிறக்கப்படும்படியாக, அவர் உருவாக்கும்படியாக உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறந்து 2024 ஆண்டுகள் முடிவடைகிற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கும் இந்த கிறிஸ்து பிறக்காத உள்ளங்கள் இல்லங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் எண்ணற்றவைகளாய் காணப்படுகிறது. அநேக முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். காரணம், கிறிஸ்து ஒவ்வொருடைய இருதயத்துல பிறக்க வேண்டும் என்கிறதான காரியத்திற்காக. நம்முடைய அருமை தேவன் கொடுத்த வார்த்தை, நம்ம ஜெயராமையா கொடுத்ததான வார்த்தை நம்ம யாவரும் நன்கறிந்ததான இசைக்கிழமை 38ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை சொல்லும்படி, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களை, உன்னோடு கூட எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு என்பதான வார்த்தை. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கொடுங்க எல்லா கூட்டத்தாரையும் நீ ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலனாயிரு என்று. அப்ப நாம் ஒரு கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது, நம்மோடு கூட இருக்கிற இவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது. அதாவது கிறிஸ்து அவருடைய இருதயங்களில பிறப்பதற்காக நீங்களும் நான் எடுக்கிற போராட்டங்கள், நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், படுகிற முயற்சிகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். கடந்த நாட்களில் கூட ஐயாவுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 17 நாட்களுக்கு மேலாக வட இந்தியா பகுதிகளில் அந்த குளிரான ஒரு சூழ்நிலையில அநேக உடல்களில் காணப்படுகிற பலவீனங்கள், கிளைமேட் நிமித்தம், அந்த ஃபுட்டு நிமித்தம், எல்லா விதத்திலேயும் அவர்கள் பல சிரமங்கள் பட்டு எப்படியாவது பல லட்சங்கள் செலவு செய்து எப்படியாவது இந்த கிறிஸ்துவை அவருடைய இருதயங்களில பிறக்கப்பட வேண்டும் என்கிறதை எடுத்த முயற்சிகள் அநேகம் நாம் யாவரும் மறந்திருக்கிறோம். சொல்ல வருகிறது என்றால், கிறிஸ்து நம்மளுடைய வீட்டுல பிறந்துட்டாருங்கிறது, நம்முடைய வீட்டுல பிறந்தார் என்பது இல்லை. நம்முடைய பக்கத்து வீட்டுல நாம் பணி செய்கிற நபர்களிடத்துல அவருடைய இதயத்திற்கு இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா என்பதை நாம் ஒரு விஷயம் கூட நிதானிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர வேண்டும். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் அவருடைய மெய்யான வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனுக்குண்டானவர். என்னுடைய பாவங்களுக்காக, மீறலுக்காக, சாவங்களுக்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் மூலமாக அனுப்பப்பட்டவர். இந்த தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் பிறக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய இந்த பவுலும் சொல்கிறதை நம்ம இடத்துல பார்க்கிறோம். எனவே
கிறிஸ்து நம்மளே உருவாகும் அளவும் அதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பதன் போது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்கிறது, இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீது நூலிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியை சுற்றி முன்னிலையில கிடைத்திருக்கு கல்வி உங்களுக்கு அடையாளம் என்றார். இல்ல அதுக்கு முன்னாடி 10ஆம் வசனம், தேவதூதன் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்னென்ன செய்தி? எல்லா ஜனத்திற்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், எல்லா கண்டங்களில, எல்லா தீவுகளில, எல்லா பாஷை பேசுகிற எல்லா நாட்டு மக்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறது நிமித்தமாக எல்லா ஜனத்திற்கும் உண்டான மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி ஆகிய காரணம். நற்செய்தி அது என்ன காரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அதனால எல்லா ஜனத்திற்கும் உண்டாக ஒரு நற்செய்தி என்னன்னு சொன்னா, கிறிஸ்து ஒவ்வொருடைய இதயத்துல பிறக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் எடுக்கிற முயற்சிகள் சோத்ரான் அப்படிப்பட்டதான பிள்ளைகளை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டு காலம் 2024 ஆண்டு காலம் ஆனாலும் இன்னும் தேவனை அறியாத ஒரு கூட்டம் உண்டு. தேவன் யார் என்று, இயேசு யார் என்று தெரியாத ஒரு பகுதிகள் உண்டு. இன்னும் இயேசுவே என்கிறதான இந்த வார்த்தை கூட உச்சரிக்காத உதடுகள் எத்தனையோ உண்டு. ஆனால் இவர்களுக்கெல்லாம் தான் இவரெல்லாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இவர்களெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவோட இல்லங்களில பிறக்கப்பட வேண்டும் என்கிறதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இயக்கமாய் காணப்பட்டது. இந்த காலங்களில நாமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சந்தோஷமா இருந்தாலும், நம்மோடு கூட இருக்கிறதான நபர்களுக்கு அந்த கிறிஸ்துவை குறித்ததான அவருடைய இருதயங்களை பிறக்கிறதான அந்த காரியத்திற்காக நீங்களும் நானும் எடுக்கிற முயற்சிகள் என்ன என்பதை இந்த காலங்களில தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை ஆய்க்கிறார். 2 நாளுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார். எனவே நாம் இன்னும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இன்னும் கிறிஸ்து பிறக்க வைக்க முடியவில்லையே என்கிற ஒரு ஆட்சியம் நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமான காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்து பிறக்கப்பட்டால் எல்லா ஜனத்திற்கும் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் காணப்படும். ஆனால் இந்த சந்தோஷத்தை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது நமக்கும் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது. எவ்வளவோ முயற்சிக்கிறோம், ஆனாலும் இன்னும் இந்த சத்தியம் இன்னும் அநேகருக்கு சென்றடையவில்லை. இன்னும் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய மத்தியில் இன்னும் கிறிஸ்து பிறக்கப்படவில்லை என்பதை ஒரு வேதனையான ஒரு காரியம். எனவே இந்த கால வேளையில நம்ம ஒருவேளை நம்ம எல்லா நாடுகளுக்கு எல்லா ஊர்களுக்கும் சென்று நாம் கிறிஸ்துவை அறிவிக்க முடியாவிட்டாலும் கூட நம்மிடத்தில் இருக்கிற நமக்கு தெரிந்த நபர்கள், அருகாமையில் இருக்கிற நபர்கள், நம்மோடு கூட வேலை செய்யறவங்களுக்கு இந்த நாட்களில கிறிஸ்துவை குறித்ததான் அன்பை பகிர்ந்து கொள்ள, கிறிஸ்துவை அறிந்து தெரிந்து அவர்களுக்கு அறிவிக்க, அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியான பணிகளை நாம் செய்ய தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சொல்வது ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட வானொலிக்கு செய்வதனால் உங்களுக்கு நான் கத்திற்குள்ளாக நான் உங்களோடு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இப்படிப்பட்டதான சத்தியத்தை அறிந்தும் இன்னும் நான் ஒருத்தர் கூட சுவிசேஷத்தை சொல்லலையே என்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுமானால் இந்த காலவேளையில தேவனுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையாக இந்த 2024 ஆண்டு முடிவடை போகிற இந்த நாட்களில வரக்கூடிய 25ஆம் ஆண்டாவது ஒரு 100 பேருக்காவது நான் இந்த சுவிசேஷத்தை சொல்வேன் என்கிற நானே ஒரு கர்ப்ப வேதனை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அந்த வேதனை, அந்த பாடு, அந்த எண்ணங்கள், அந்த காற்று நமக்கு எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த சிந்தனையில எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு எப்பயாவது கிறிஸ்துவை குறித்ததானே ஒரு வார்த்தை, நல்வார்த்தையை அறிவிக்கப்பட வேண்டும். காரணம், அந்த கிறிஸ்து என்கிற ரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். எல்லா ஜனங்களின் பாவங்களை நீக்க, சாபங்களை போக்க தேவனை கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பலியாக அனுப்பினார்.
மதிக்கிற தெரிஞ்சே தந்த பிள்ளை இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். எவ்வளவு ஒரு முக்கியமான, பயங்கரமான, ஒரு ஆச்சரியமான, சந்தோஷமான ஒரு காரியம். அதனால வரி தெரிஞ்சு உயிரோடு இருக்கிறது திருவுளம் பற்றினதான பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கிறிஸ்துவுக்கு அனுப்பி இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய மத்தியில ஜீவிக்கிறவராக நாம் விரும்புகிற காரியங்கள் என்ன ஒரு ஆச்சரியமாங்கன்னா, நாம் யார் இடத்துல சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுக்கு நான் எல்லா ஒளிவாசலையும் நம்மளோட இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து தருகிறார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த நாட்களில கிறிஸ்துவ நம்மிடத்தில் பிறந்தது போல மற்றவர்களும் மற்றவருடைய இருதயங்களிலேயும் நம்முடைய வீடுகளை பிறக்க தேவன் கிருபை செய்வாராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.